friends, welcome to Cookhousesamayal. வாங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் வீட்லயே சுலபமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னீங்கன்னா என் பொண்ணு தான் உங்களுக்காக இந்த கேக் வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருக்கா. இதுல வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவிலான மைதா மாவு எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து பவுடர் பண்ணி அதெல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக ஜலிச்சு இதில் வந்து சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், சால்ட் 3/4 டீஸ்பூன். இது வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3 முட்டைகளை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துடலாம். அரை கப் அளவிற்கு எண்ணெய், அதாவது 120 ml அளவுக்கு இது வரும். இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து கட்டிகள் இல்லாமல் 1 நிமிஷம் போல் நல்லா வந்து இதை வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து ஓவனில் தான் வந்து இது பண்ண போகிறேன். அதுக்காக ஓவன் கப் எடுத்திருக்கேன். இந்த ஓவன் கப்பில் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலாம். பட்டர் பேப்பர் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து ஆயிலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆயிலில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஆயில் வந்து நல்லா அந்த பவுல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம கலந்து வச்சுருந்த அந்த இதை மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொக்கோ பவுடரில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு, பாலிஃபெனால்ஸ் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கிது. இதனால் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஸ்ட்ரோக் வராமல் இருக்கும், நமக்கு வந்து கேன்சர் வராமலும் பாதுகாக்கும், பிரெயினுக்கும் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப நல்லது. இது போல் இதில் வந்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஓவனில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து குக் ஆகிருக்கு. இது வந்து நல்லா குக் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்காக ஒரு ஸ்பூனோட பின்பகுதியை எடுத்து நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். என்னோடய இந்த கேக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கேக் நல்லா வந்து பேக் ஆகிருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஸ்பாஞ்சு போல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி அந்த கலந்து வச்சுருந்த மிக்சரை வந்து நான் கொஞ்சோண்டு நிறுத்தியிருந்தேன். அதை வந்து நம்ம இப்போ மேலே வந்து ஊற்றினோம்னா இது எல்லா பக்கத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு இது போல் கிடைக்கும். இதை வந்து நான் இன்றைக்கி சாக்லேட் வச்சு தான், ஜெம்ஸ் வச்சு தான் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். பாருங்கள், இது போல் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஒரு சாக்லேட்டை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து மேலே வந்து இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதே போல் ஜெம்ஸையும் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப சுலபமான ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.